என்னோட டெய்லி ரொட்டீனில் ஒரு முக்கியமான வேலைனா அது இதுவாக தான் இருக்கும். காலையில் நான் வீட்டில் என்ன வேலை செய்கிறனோ இல்லையோ, ஆனால் இந்த மாட்டு கொட்டாய் பெருக்குனா தான் எனக்கு வேலையை முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் மாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மரத்தடி நிழலில் கட்டிட்டு அப்படியே கொட்டாயம் பெருக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெயில் அதிகமாக இருக்குல்ல, அதனால் நீங்களுமே வந்து மாட்டு எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் மரத்தடி நிழலில் கட்டுங்க. காலையிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் கட்டினீங்கனாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் ஷெட்டில் கட்டிக்கலாம். ஏற்கனவே வெயில் அதிகமாக இருக்குது. இதில் வந்து நம்ம தகர ஷீட் போட்டிருப்போம்ல, அதோட ஹீட்டு வந்து மாட்டுக்கு வந்து வெப்ப அழற்சி ஏற்படுத்திடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மாட்டை வந்து நிழலில் கட்டுங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, மாட்டுக்கு நிறைய தண்ணி கொடுங்க. அடிக்கடி தண்ணி வச்சுட்டே இருங்க. ஃபஸ்ட்டுலாம் 2 டைம் 3 டைம் வைக்கிறீங்கன்னா இந்த டைம் 5 டைம் கூட வைங்க. மாடு குடிக்கலாம் பிரச்சனை இல்லை. ஒருவேளை மாட்டுக்கு வந்து நிறைய தண்ணி தாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக மாட்டுக்கு நிறைய தண்ணி வைங்க. நீங்களுமே தண்ணி குடிங்க. அப்போ தான் உங்களால் இந்த வேலையெல்லாம் செய்யவே முடியும். ஏன்னா மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. ஒரு மாடு என்னால் வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அப்போ ஷெட்டெலாம் வச்சுருக்கீங்க, ஒரு 5 மாடு வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். அதுவும் இந்த வெயில் டைமில் சொல்லவே வேணாம். அடுத்து வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, செப்பல் ஏன் போடுறீங்கன்னு சொல்லிட்டு. செப்பல் போடலன்னா எனக்கு வந்து காலில் சேர்த்து போன வந்துடும், அதுக்காக தான் செப்பல் போடுறோம். ஓகே.